அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பட்டாளம். இன்னைக்கு குரூப் 4 வந்து ரிசல்ட் போட்டிருக்காங்க. இதுல கிடைச்சவங்கள விட கிடைக்காம இருக்கவங்க ரொம்ப பெரிய டிப்ரெஷன்ல இருப்பீங்க. அப்படிலாம் வேண்டாம். இது வந்து இந்த குரூப் 4 பொறுத்தளவுல குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், ஒரு டைம் டியூரேஷன் தேவைப்படுது. இது வந்து இங்க வந்து படிங்க அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லக்கூடிய வீடியோ இல்ல. இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த படிச்சு முடிச்சுட்டு அந்த கிடைக்காம இருந்துச்சுன்னா, இப்ப கிடைக்கிறவங்கள விட கிடைக்காம இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப மன வருத்தமா இருக்கும். கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி வருத்தமா இருக்கும். அந்த மாரி அவங்களுக்காக தான். இது படிச்சவங்கலாம் பெரிய ஆளு, படிக்காதவங்க அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. தொடர்ந்து போராடுங்க. யாரு கண்டா? ஏன்னா பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த குரூப் 4க்கு தான் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டர்ன் வந்து வேற மாரி இருக்கு. அதனால பேட்டர்ன புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுத்திருக்குமா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நல்லா படிங்க. படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்குங்க. இதுவே நான் டெய்லியும் இப்படிலாம் வந்து எல்லாம் ஆசைப்பட்டு தான் நானும் 2012ல இருந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இடையில வந்து நம்ம வந்து இப்போ வேலையில்லா குரூப்ல ஜாயின் பண்ணிட்டேன். வந்து இந்த கிராமத்துல வந்து நிறைய பேரை உருவாக்கணும் அப்படின்ற எய்மோட வந்தேன். அதுக்கு வந்து நம்ம நண்பர்கள் தான் நிறைய உதவி பண்ணாங்க. இங்கிருந்து குரூப் 2 போறதுக்கு முன்னாடி. குறிப்பா சொல்ல போனோம்னா, எப்பவுமே நான் அவரை நினைவுபடுத்தணும்னு நினைப்பேன். இந்த வீடியோலயும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுறேன். முத்துக்குமார் அண்ணா வந்து நம்மளுக்கு ஒரு பார்க்காத ஒரு நபர். எனக்கு வந்து கொஞ்சம் ஒ ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அவருக்கு நன்றி. அவருக்கு இந்த இப்ப சொல்லக்கூடிய நான் வந்து வெற்றிய சொல்லணுன்றதுக்காண்டி நான் சொல்லல. வெற்றிய விட இதுல இருக்கக்கூடிய வலிகள தாங்கிக்கணும். அடுத்த தடவ நீங்க எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சொல்றேன். இந்த பையன் வந்து மாநிலத்துல அந்த குரூப் 4 ரிசல்ட்ல மாநிலத்துல 31வது ஓவரால்ல இந்த கம்யூனியன்ல 10வது ரேங்க் எடுத்திருக்காப்ல. இந்த ரேங்க் வந்து நான் முத்துக்குமரனா உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு விருப்பப்படுறேன். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல உங்கள உங்கள நான் நினைவு கூர்ந்துக்கிறேன். எப்பவுமே நான் நினைவு கூர்வேன்னு சொல்லியிருக்கேன். இப்பயும் நான் நினைவு கூர்வேன். இந்த பயணம் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். எப்பவுமே நம்ம இந்த நிறைய பேர் சென்னையில என் ஃப்ரெண்ட்லாம் இப்போ வந்து குரூப் 1 பாஸ் பண்ணிட்டு இந்த பையனுக்கு ஆக்சுவலா குரூப் 1 தான் வந்திருக்கும். 145 எடுத்திருந்தாப்படி. குரூப் 2ல எல்லாம் நம்ம வந்து கண்டினியூவா வந்து தொடர்ச்சியா இது பண்ணிட்டே இருக்கேன். என் ஃப்ரெண்ட்லாம் சென்னையிலலாம் படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் அங்க போய் பணம் அதிகமா செலவழிக்கணும். 2வது வந்து அந்த தங்குற செலவு இதெல்லாம் நானும் போய் கஷ்டம்லாம் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த மாதிரிலாம் ஒரு கஷ்டத்தலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் வில்லேஜ்ல வந்து நம்ம வந்து இங்க வந்து இது பண்ணோம். அதே மாரி இந்த இதே வந்து அடுத்தடுத்து நான் கொண்டு போய்க்கிட்டே தான் இருப்பேன். இந்த இதை இப்படியே நிப்பாட்ட மாட்டேன். இங்க கிராமத்துல இருந்து நிறைய அந்த குரூப் 1 லெவல்ல பண்ணோம்னா ஆபீஸ்ல பாக்குறோம். அந்த மண்டே வந்து ஜிடிபில தான் பார்ப்பேன். நான் வந்து ரொம்ப பெரிய கலெக்டர் ரொம்ப பெரிய ஒரு உயர்வான பதவி. இதை நான் ரொம்ப நேசிப்பேன். அந்த மாதிரிலாம் அந்த மாணவர்கள் இந்த ஏழை கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய எல்லாத்திற்கும் விழிப்புணர்வு கொடுத்து அதை உருவாக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு வந்து இப்ப நானே பேசிட்டு இருக்கேன். நான் தனியா கூட நான் சில விஷயங்கள் இந்த அடுத்த குரூப் போறதுக்கு ரெகுலரா பேசுறத பத்தி நான் சொல்றேன். இப்போ தம்பி வந்து அவரோட மிக மகிழ்ச்சியான தருணம். எனக்கு நான் இவ்வளவு பேர் குரூப் 2ல எல்லாம் ஒரு 12 பேர் எல்லாம் போனாங்க. ஈவன் குரூப் 1 கூட போனாங்க. அதெல்லாம் முடியாத சந்தோஷம் வந்து இதுல ரொம்ப நாளா ஆசை. டபுள் டிஜிட் ரேங்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. டபுள் டிஜிட் ரேங்க் போகணும் அப்படின்ட்டு இந்த இவர் வந்து டபுள் டிஜிட் ரேங்க்ல இருக்காரு. ரொம்ப பெரிய சந்தோஷம். எனக்கு ஃபர்ஸ்ட் டபுள் டிஜிட் ரேங்க். அதெல்லாம் விட அதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அந்த இவரை பத்தி சொல்லணும்னா, ரொம்ப டிசிப்ளினான ஒரு ஒரு இதுல கிளாஸ்லயே பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா ரொம்ப நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாப்படி, படிப்பாப்படி, நல்லா படிப்பாப்புல. நான் அவரை பார்த்தோன்னே கெஸ் பண்ணேன். இந்த பையன் வந்து பார்த்தோன்னே சில பேரை தெரியுது. இதுவரைக்கும் நான் பார்த்த சில பசங்கள இந்த பசங்க வருவாங்க, இந்த பசங்க வரமாட்டாங்கன்னா, அந்த பசங்க தான் வராங்க. ஏன்னா படிக்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியுது. ஸோ அவரு நல்ல மார்க் எடுத்திருக்காப்படி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் வந்து இத வந்து போட்டு அதிக பேர் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி இல்ல. இந்த பையனை வந்து இவரை வந்து நான் பெருமைப்படுத்தணும். அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்காண்டியே வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். அதே மாதிரி இவரோட எக்ஸ்பீரியன்ஸை இவர் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாரு. ஹலோ, என் பேர் கோகுலகிருஷ்ணன். நான் தமிழ் பட்டாளத்தில் ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் இங்கே தான் என்னோட ஜேர்னி இருக்கு. டிஎன்பிசி ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே எஸ்ஐ படிக்க தான் வந்தேன். படிக்க வரும்போது எனக்கு அவ்வளோ இந்த கவர்மெண்ட் ஜாப்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இங்கே வந்த பின்னாடி சாரோட அந்த மெத்தடு அது எல்லாம் எனக்கு பிடிச்சி போய் தான் இந்த ஜேர்னிலே போனேன். ஆனால் இடையில நான் எம்சிஏ பண்ணிக்கிறேன். எம்சிஏ பண்ணும்போதும் நான் எம்சிஏ படித்ததோட இங்கே இந்த டிஎன்பிசி படித்தது தான் அதிகம். நானும் தொடர்ந்து ஒரு 2 வருஷம் படிச்சுட்டே தான் இருப்பேன். அதாவது காலேஜ் போயிட்டு வந்து ஈவினிங் ஹவர்ஸ்ல ஃபுல்லா ஒரு 12 o'clock வரைக்கும் படிப்பேன். காலைல இருந்து காலேஜ் போவேன். ஆனால் லாஸ்ட் 6 month இந்த காலேஜ் முடிஞ்ச பின்னாடி நான் கண்டினியூஸா டிஎன்பிசிக்கு மட்டும்தான் படிச்சிருந்தேன். அப்போ வந்து சார் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார். டெய்லி வந்து நாங்கள் ஒரு சிலபஸ் எடுத்தா அந்த சிலபஸ்ல இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கையும்
பர்டிகுலரா இன்டெப்தா படிச்சுதான் பண்ணோம். இந்த குரூப் எல்லாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் டஃப்பா தான் இருந்துச்சு. அதுல எங்களால எப்படி இந்த ஸ்கோர் பண்ண முடிஞ்சுன்னா, நாங்க ஒவ்வொரு சிலபஸ்ல இருக்க ஒவ்வொருவோட அந்த இதை வந்து கரெக்டா பண்ணோம். அதுல எக்ஸ்ட்ரா சோர்சஸ் நாங்க போனோம். எக்ஸ்ட்ரா சோர்சஸ் தான் எங்களுக்கு கை கொடுத்து எங்களை அதிக ஸ்கோர் பண்ண வச்சுச்சுன்னு நினைக்கிறேன் நானு. நான் வந்து எல்லாத்த மாதிரி காலைல ஏர்லி அஞ்சுலாம் படிக்க மாட்டேன். நான் லேட்டா தான் எழுந்திருப்பேன். நைட்டு அந்த அந்த டைமை அந்த டைம் வந்து நான் எப்படி வந்து காம்பன்சேட் பண்ணுவேன்னா, லேட் நைட் வரைக்கும் படிப்பேன். லேட் நைட் வரைக்கும் படிச்சுட்டு டெஸ்ட் வீக்லி நடக்கும். டெய்லி டெஸ்ட்டும் நடக்கும். வீக்லி வந்து இந்த சிலபஸ் ஃபுல்லா வைப்போம். நாங்கள் பாலிட்டில இருந்து ஒன்று, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி அந்த இருந்து ஒவ்வொன்றையும் எடுத்து வைப்போம். தமிழ்ல வந்து 100 மார்க் வைப்பாங்க. ஜிஎஸ் 100. இதே மாதிரி தான் நாங்கள் வந்து டெஸ்ட் பேட்சஸ் வந்து நாங்கள் நிறைய அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அட்டன் பண்ண அந்த இதனால தான் எங்களுக்கு வந்து அங்கே போய் மேக்ஸ்ல ஒரு 23 போடும் வரைக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. டைமிங் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சு. ஜிஎஸ்லையும் ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சு. நாங்கள் அதிகமாக தமிழோட ஜிஎஸ்க்கும் அந்த தமிழ் கொடுக்குற கான்சென்ட்ரேஷன் வந்து ஜிஎஸ்க்கும் கொடுப்போம். அதுதான் எங்களை வந்து மற்றவங்க இடத்துல இருந்து எங்களை தனித்துவமாக காட்டினது. அதுதான் எங்கள் மார்க் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் அந்த ஜிஎஸ் நாங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணதான் நினைக்கிறேன். ஒரு கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு மாணவர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்காவே சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது தான். அது மாதிரி இந்த மாதிரி மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா ஒபீடியன்ட், சொல்றக்கூடிய கேட்கக்கூடிய இது பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி ஆளுகள்லாம் ரொம்ப வெளியில இப்போ இந்த ரிசல்ட் வராதுக்கு மாதிரி குரூப் 4க்கு 145 கொஸ்டின் பிரிலிமினரில போட்டிருந்தா அப்படி சொல்லும் போதே சொன்னேன். இந்த பையன் வந்து குரூப் 4ன்ற குரூப் 1 பிரிலிமினரில வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் வரல. ஆனால் குரூப் 2ல வந்து 150+ போட்டிருக்கா, அப்படி வரும். அதுல மெயின்ஸுக்கு சூப்பரா கொண்டு வந்துருவேன். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அதை ஒபீடியண்டா படிப்பாங்க. நம்ம வந்து நான் சொல்றேன் இங்க வந்த உடனே அப்படி படிக்க வச்சிடலாம், அதெல்லாம் கிடையாது. இந்த பையன் எல்லா பேரையும் ஏன் இது பண்ண முடியல? இந்த பையன் வந்துட்டு நல்ல தேடல் நல்லா இருந்துச்சு. சொல்றதுக்கூடிய ஒபீடியன்ட், அதிகமா பேச மாட்டேன் அப்படி நல்லா இந்த வில்லேஜ்ல இருந்துகிட்டு டபுள் டிஜிட் எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளும் படிச்சுட்டே இருந்தவங்க தானே. அதனால டபுள் டிஜிட் ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். அது கம்யூனியன்ல 10th பொசிஷன்ல இருக்காப்ல. ஸோ என்ன போஸ்டிங் வேணாலும் கிடைக்கும். நான் போஸ்டிங் கூட நானே சூஸ் பண்ணி சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம பல இந்த இதெல்லாம் இருந்ததுனால போஸ்டிங் கூட சூஸ் பண்ணி சொல்லிடுவேன். வாழ்த்துக்கள் கோகுலகிருஷ்ணன். எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இன்னைக்கு இந்த பொழுது வந்து எனக்கு மிகவும் சந்தோஷம். இந்த பையனோட ரிசல்ட் கூட மற்றவங்க ரிசல்ட் கூட நான் பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தேன் தம்பி இந்த மாதிரி எனக்கு வந்து எப்படியாவது, ஏன்னா நம்ம ஒரு இன்னுமே தெரியாத ஒரு இடத்துல ஒரு சென்டரை வச்சு அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் கிராமத்துல போய் சேவை பண்ண போறேன் அப்படிலாம் பண்ணி வந்து, ஏன்னா சிட்டியில இருக்கவங்களுக்கு நிறைய கிடைக்கும், இங்கெல்லாம் கிடைக்காது அப்படின்றதுக்காக வந்தது. அதுல ஒரு வெளியில தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு பேர் வேலைக்கு போறாங்க, பட் வெளியில தெரிய மாட்டேங்குது. குரூப்ல எல்லாம் 14 பேர் போயிருக்கிறாங்க, பட் வந்து வெளியில தெரியல. அப்படி பிஎஸ்டிஎம்ல ஒரு பொண்ணு வந்து குரூப் 2ல ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இங்க படிச்ச பொண்ணு தான் குரூப் 2ல. அந்த பொண்ணு இவ்வளவு பண்ணியும் கூட நம்ம விளம்பரம் அந்த மாதிரி அடுத்தடுத்து வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது தெரியாம போயிடுச்சு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க தம்பி, எனக்கு டபுள் டிஜிட் ரேங்க் எடுத்து கொடுங்க, இதெல்லாம் நான் சொல்லி கிளாஸ்ல ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதை உண்மையிலே ரியலி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாப்பி. நீங்களும் அடுத்து யார் படிச்சாலும் இது பரீட்சையில நம்ம பெருமை பேசுறதுக்காக முடியல, தோத்தவங்களுக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்து ஜெயிக்கிற வரைக்கும் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அதனால நீங்க என்னோட ஸ்டூடெண்ட், ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கலாம், கட்டாயம் படிங்க. உங்களுக்கும் இந்த தருணம் வரும். என் மனதுக்குள்ள இருக்கிறத தான் நான் சொல்றேன். எப்பவுமே இப்போ கூட வந்து அந்த தமிழா இருந்தாலும் சரி, இப்பயே ஆரம்பிச்சேன். காலையில் 4 மணிக்கு அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பேன். அந்த ரெகுலர், அதாவது ஜூம் மீட்டிங் கூப்பிட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு அடுத்த ரிசல்ட்ல நீங்களும் நீங்க வந்து பார்க்க அப்பா அம்மாவோட சந்தோஷத்தை நான் முகத்துல பார்த்தேன். இது சாதாரண, எனக்கு தெரியும் இந்த பையனோட ஏஜ் 22 தான் ஆகுது. இந்த ஏஜுக்கு அடுத்தடுத்து எங்க அப்படி ப்ரொமோஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம இருக்கிறதுனால. ஸோ அது ஒரு மேட்டர் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா முகத்துல தான் நான் பார்ப்பேன். அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பயணத்தை சூப்பராக பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு போராடி உழைத்து நல்ல ரிசல்ட்டை அடுத்தடுத்து நம்ம இந்த டபுள் டிஜிட்லாம் இருக்கிறது சிங்கிள் டிஜிட் வர்றதுக்கு அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ரொம்ப நன்றி.